ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய இந்நாள் வணக்கங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இறை ஆசிரினாலே மகிழ்வின் நாளாக அமைய ஆசித்து வாழ்த்தி நிற்கின்றேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனைக்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற வாசக பகுதி நற்செய்தி பகுதியானது மத்தேயு நற்செய்தியின் 11ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனங்கள் வரை உள்ள பகுதியாகும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 25லிருந்து 27 வரை. அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகின்றாரோ அவரமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என கூறினார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி பகுதியிலே எங்களுக்கு நேரடியாக விடுக்கப்படுகின்ற அழைப்பு என்னவென்று சொன்னால், இறை தந்தை மேன்மையானவர், உன்னதமானவர், உயர்வானவர். ஆகவே அவரை நாங்கள் புகழ வேண்டும். அவர் போற்றுதற்குரியவர், மேன்மைக்குரியவர். அந்த இறை தந்தையை பார்த்து இயேசுவே, இறை மகனாகிய இயேசுவே இறை தந்தையை பார்த்து சொல்லுவார், தந்தையே, உம்மை போற்றுகின்றேன். ஆகவே இன்றைய முதல் வசனத்திலே எங்களுக்கு தரப்படுகிற இந்த சொல்லு, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். மீண்டும் ஒரு முறை கர்த்தர் கற்றுக் கொடுத்த செபத்தை எங்களுக்கு நினைவுறுத்துகின்றது. இந்த இயேசு சொல்லி தந்த செபம் முதல் வசனமே எங்களுக்கு இறை தந்தையை புகழ, மேன்மைப்படுத்த, அவரை உயர்ந்தவராக ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இதற்காக இயேசு இறை தந்தையை போற்றுகின்றேன் என்று சொன்னார் என்று சொன்னால், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் அல்லது கிடைக்க வேண்டியதை தவிர்த்து அல்லது மறைத்து என்ற சொற்பதம் பயன்படுத்தப்படுகின்றது இன்றைய நற்செய்தியிலே. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இந்த இன்றைய நற்செய்தியின் 2ஆம் வசனம், குழந்தைகள் என்ற சொல்லு ஒரு கள்ளம் கபடமற்ற அல்லது ஒரு கிளி பிள்ளையை போல எப்பொழுதும் குழந்தைகள் சொன்னதை சொல்லுவார்கள் திரும்ப, அல்லது தாங்கள் கேட்டதை சொல்லி பார்க்க முற்படுவார்கள். அவர்கள் அந்த தாங்கள் கேட்டதை அல்லது அவர்களுக்கு நாங்கள் சொன்னவற்றை கூட்டி குறைக்க அவர்களிடத்திலே கபடமில்லை. அவர்கள் வெவ்வேறு விதமாக அதில் சிந்திப்பதில்லை. அவை கள்ளம் கபடமற்ற அந்த குழந்தை உள்ளங்கள் தூய உள்ளத்தோடு தாங்கள் கேட்டதை, செவிமடுத்ததை அல்லது கண்டுணர்ந்ததை, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த நல்ல உள்ளங்களுக்கு, தூய்மையான கள்ளங்கபடமற்ற குழந்தை உள்ளம் போன்ற அந்த நல்ல உள்ளங்களுக்கு இறை தந்தை வெளிப்படுத்தியது. இறை தந்தை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் பெரிய மேதைகளுக்கும் எதையெல்லாம் மறைத்து பாமர மக்களுக்கும் ஒரு சாமானிய மக்களுக்கு எதையெல்லாம் வெளிப்படுத்துகின்றாரோ அவை நிறைவான பலனை கொடுக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக இன்றைய நற்செய்தியிலே
சொல்லுகின்றார் நம்ம ஆண்டவர் இயேசு. இன்னும் ஒரு சொற்பதம் பயன்படுத்துவார், தந்தையே இதுவே உமது திருவுளம். மீண்டும் கர்த்தர் கற்றுத்தந்த சுபம், பரலோகத்தில் அந்த விண்ண உலகில் இருக்கிற தந்தை அந்த சுபத்தில் இந்த திருவிழம், உமது திட்டம், உமது சித்தம், உமது திருவிழம் விண்ணுலகில் நடைபெறுவது போல எங்களுடைய மண்ணுலகிலும் நிறைவேறட்டும் என்று அந்த இறை தந்தையினுடைய திட்டத்தை, சித்தத்தை நாங்கள் சிரமேற்கொண்டு வாழ, எங்கள் வாழ்விலே அந்த இறை தந்தையினுடைய திருவிழத்திற்கு, திட்டம், அந்த இறை சித்தத்திற்கு நாங்கள் முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இன்றைய நற்செய்தியிலே அந்த சொற்பதத்தை பயன்படுத்தி சொல்லுவார். தந்தையே என்னிடத்தில் அவர் ஒப்படைத்திருக்கின்றார், இவற்றையெல்லாம் என்னிடத்தில் தந்தை ஒப்படைத்திருக்கின்றார். ஆகவே அதை எல்லாரும் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது எல்லாருக்கும் அது ஒரு சாதாரணமாக வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்று அல்ல. எவரெவரெல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டார்களோ, எவரெவரெல்லாம் இறைவனுக்கென்று அழைக்கப்பட்டார்களோ, எவரெவரென்றெல்லாம் பரமதிருத்துவத்தின் நாமத்திலே இறைவனுக்குள் அர்ச்சிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அந்த ஒவ்வொரு கத்தோலிக்கனும் கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண் பிரஜையும் இந்த இறைவனுடைய திருவிழத்தை, சித்தத்தை தமதாக்க வாய்ப்பு பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அவை வெளிப்படுத்தப்படும். நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இறைமகன் யாருக்கு வெளிப்படுத்துவாரோ அல்லது எவருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகின்றாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார். இறை தந்தையை அறிதல், தெரிந்து கொள்ளுதல், இறை தந்தைக்கு பழக்கப்படுதல், பரிச்சயமாகுதல் என்பது எங்களுடைய உன்னதமான ஒரு வாழ்வின் தேடலாக நாங்கள் அந்த வெளிப்படுத்தலுக்காக விழித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், நேரம் செலவழித்து எங்களை ஆயத்தப்படுத்தி தகுந்த முன்னாயத்தத்தோடு ஆண்டவனுக்காக காத்திருக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. நாங்கள் திருவருகை காலத்தை கடைபிடித்தோம், நாங்கள் தப காலத்தை கடைபிடித்தோம், நாங்கள் பாஸ்கா காலத்தை கடைபிடித்தோம், தூய ஆவியானவருடைய வருகையை நாங்கள் பெற்று அனுபவித்து சுவைத்தோம். இப்பொழுது நாங்களும் தந்தையினுடைய திருவிழத்தை எங்கள் சிரமேற்கொண்டு அதை நிறைவேற்றவும், நாங்கள் இறை தந்தை எங்களுக்கு வெளிப்படுத்துபவற்றை இன்னும் அதிகம் அறிந்து தெரிந்து அதை உரிய முறையில் மற்றவர்களுக்கு சாட்சியப்படுத்த, மற்றவர்களோடு பகிர, அந்த இறையரசை மற்றவர்களுக்கும் பறைசாற்ற இன்றைய நற்செய்தி எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே வடிவாக இயேசு சொல்லுவார், இறை தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார், நான் எவருக்கு அவற்றை வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகின்றேனோ அவர்களை அன்றி வேறு எவரும், அவை நான், இயேசு சொல்லுவார், நான் எவரவருக்கு அவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த இயேசுவினுடைய வெளிப்படுத்தலுக்குரிய விருப்பத்திற்குரியவர்களாக நாங்களும் மாற வேண்டும். எங்களையும் இயேசு விரும்ப வேண்டும். நாங்கள் இயேசுவை விரும்புகின்றோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அவரை ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம் என்று சொல்வதிலும் இன்னும் சிறப்பாக நாங்களும் இயேசுவினாலே விரும்பப்படுபவர்களாக, அல்லது இயேசுவும் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக எங்களையும் தெரிவு செய்யப்பட வேண்டியவர்களாக நாங்கள் மாற இன்றைய நாளிலே ஆசிப்போம், அதற்காக செபிப்போம், அதற்கான கைங்கரியங்களை, செயற்பாடுகளை எங்களுடைய இன்றைய நாளின் வாழ்வாக்குவோம், செயலாக்குவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் அதற்காக வாழ்த்தி நிற்கின்றேன், ஆசிக்கின்றேன்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.